அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவருடைய இருதயங்களையும் அவர் வருகை மட்டும் ஆளுகை செய்வதாக என்று வாழ்த்தி, இந்த நாளின் நிறை செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களை, இவைகளின் கருத்தாளங்கள் என்ன, இவைகளிலே கூறப்பட்டிருக்கிற சத்தியம் என்ன என்பதை உங்களோடு தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10, 11, 12 ஆகிய வசனங்கள். கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். இந்த கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு தெசலோனிக்கேய திருச்சபைக்கு எழுதி அறிவித்திருக்கிற அந்த இறைவார்த்தைகளின் ஒரு சிறு பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மாமிசத்தின் இச்சைகளை தூண்டுகிற, இவ்வுலகத்தின் செல்வப் பெருக்கத்தை ஆசீர்வாதம் என்று எண்ணி அதை பின்பற்ற செய்கிற பலவிதமான பொல்லாத ஆவிகள், பலவிதமான அசுத்த ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகளாக இந்த பூமியின் ஜனங்களின் மத்தியில், அதிலும் பெருவாரியாக பக்தி வேட கிறிஸ்தவர்களின் நடுவில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இது ஒரு வகையான புற்று வியாதி. சரீரத்தை சிறிது சிறிதாக அரித்து கொன்று போடுகின்ற, சாவுக்கு நேராக இழுத்து செல்லுகின்ற ஒரு வகையான பரவக்கூடிய இரத்த புற்றுநோய் போன்றது, மார்பக புற்றுநோய் போன்றது, கர்ப்பப்பை புற்றுநோய் போன்றது, நுரையீரல் புற்றுநோய் போன்றது, குடல் புற்றுநோய் போன்றது. எது கிறிஸ்தவ உலகத்தில் பக்தி வேடம் தரிக்கிற போலி கிறிஸ்தவர்களால் பரப்பப்படுகிற, நடனக்காரரும் சொப்பனக்காரருமாயிருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளாலும் கள்ள போதகர்களாலும் கள்ள ஊழியர்களாலும் கள்ள விசுவாசிகளாலும் இந்த பூமி எங்கும் பரப்பப்படுகிற உலக ஆசீர்வாதங்களும் செல்வ செழிப்புகளுமே ரட்சிப்பின் அடையாளம், ரட்சிக்கப்பட்டதற்கான சான்று என்று கூறி வருகின்ற இந்த பொய்யான வசீகரமான பொய் வசனிப்புகள் அல்லது புரட்டு உபதேசங்கள் ஒரு மனிதரை சாவுக்கு இழுத்து செல்லுகின்ற, அவன் அறியாதபடி அவனை சாவுக்கு இழுத்து செல்லுகின்ற ஒரு வகையான பரவி போகிற புற்றுநோயை போல் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதை ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு குறியறிவிக்கிறார். 2 தெசலோனிக்கேய திருச்சபைக்கு எழுதப்பட்ட 2ஆம் நிருபத்தின் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்.
ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு. ஏன்? நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை விசுவாசியாதபடிக்கு சத்தியம் உள்ளவராகிய சத்தியமானவராகிய நீதியின் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியிலே நிலைத்து நிற்கக்கூடாதபடி பாவ மனுக்குல மீட்புக்காய் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரே மெய்யான உலக இரட்சகர். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் மட்டுமே எனக்கு பாவ மன்னிப்பும் ஆத்ம ரட்சிப்பும் சரீர விடுதலையும் நித்திய வாழ்வும் நிறைவாழ்வும் மறுபடி பிறப்பும் மறுரூபமாகுதலும் பரலோக வாழ்வும் உரிமையும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க கூடாதவர்களாய் போகிற அனைவரும் இடையிலே வருகிற இந்த மாம்சீக வாழ்வுக்கு ஏதுவான உடலின்ப உணர்ச்சிகளை அளவின்றி கட்டுக்கடங்காமல் அனுபவிக்க விரும்பி செல்வத்தையும் பணத்தையும் உலக ஆசீர்வாதங்களையும் விரும்புகிற இந்த போலித்தனமான கிறிஸ்தவர்களை வஞ்சித்து போடும்படிக்கு, அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு உலகம் சார்ந்த ஆசீர்வாதங்கள், மாமிச வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் என்று நம்பப்படுகிற பணம், பொருள், இன்பம், செல்வம், இவைகளுக்காக கிறிஸ்துவின் நாமத்தை, பரிசுத்த ஆவியானவரை, சத்திய வசனங்களை கூவி விற்று பணம் சம்பாதிக்கிற இந்த நடனக்காரரும் சொப்பனக்காரருமாகிய கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றுகிற கள்ள போதகர்களை பின்பற்றுகிற அனைவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு. ஆக்கினை என்பது தண்டனை தீர்ப்பு, கோபாக்கினை. இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற போது, விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பத்தின் பிள்ளைகளே, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று கேட்கிறார். பரிசுத்த ஸ்நாபக யோவான் கூறுகின்ற போது, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நற்கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்படியாக கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினி தீர்ப்பு என்பது எரிகிற அக்கினி கடல், நித்திய நரக அக்கினி கடலுக்கு இரையாக்கப்படுதல் என்கிற தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக எவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிய மெய் தேவனையும், அவரே சத்தியமானவர், சத்தியமுள்ளவர், உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், இரட்சகர், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தமே என் பாவங்களை கழுவத்தக்கது, என் பாவங்களை மன்னிக்கத்தக்கது, என் ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்டு ரட்சித்து விடுதலையாக்கத்தக்கது என்கிற நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க மனப்பற்றவர்களாய், கிறிஸ்துவை நான் கிறிஸ்தவன், நான் ஆவி பெற்றவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் தீர்க்கதரிசி, நான் சொப்பனக்காரன், நான் தரிசனம் காண்கிறவன் என்று சொல்லி உலக ஆதாயங்களை, பணம், பொருள், செல்வம், சம்பத்து, ஆஸ்தி சம்பத்து, உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் மாமிச உடலின் இன்பங்களையும் தகாத விதமாய் அனுபவிக்க கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி ஓடுகிற போலி கிறிஸ்தவர்கள் அனைவரும் அக்கினி தீர்ப்புக்கு, நரக அக்கினி கடலின் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படியாக, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற சாத்தானை விசுவாசிக்கும்படிக்கு, ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிற சாத்தான் என்றும், பெரிய வலுசர்ப்பம் என்றும், பிசாசு என்றும் சொல்லப்படுகிற அந்த சாத்தானை பின்பற்றி போகும்படிக்கு, அவனை பின்பற்றினால் மட்டுமே உலக ஆசீர்வாதங்கள், செல்வம், ஐஸ்வர்யம் அனைத்தும்
நாம் விரும்பி தேடுகிற அனைத்தையும் மனவிருப்பம் போல் ஆண்டு அனுபவித்துக் கொள்வதற்கு அவைகளை சாத்தானாலே மட்டுமே தர முடியும். சாத்தானுடைய பேசம் தரிக்கிற, அதாவது பரிசுத்தாவியின் பேசத்தை தனதாக்கி கொண்டு பேசம் போடுகிற சாத்தானுடைய ஆவிகளை, விழுந்து போன தூதர் கூட்டத்தின் ஆவிகளை, மரித்து போன மனுஷிக ஆவிகளை, செத்த தேவர்களை, மாண்ட ராட்சதர்களின் ஆவிகளை பின்பற்றுவதினால் மட்டுமே நான் இவ்வுலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பி பரிசுத்த ஆவியானவரை புறக்கணித்து தள்ளி, சத்தியமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளிவிட்டு பரிசுத்த ஆவியின் வேடத்தை போடுகிற பொய்யின் ஆவிகளை பின்பற்றி போகிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு, அவர்கள் பொய்களையே விசுவாசிக்கும்படியாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். இது ஒரு கொடிய வஞ்சகம். இந்த கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்பி இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 1950 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த பவுலப்போஸ்தலன் மூலமாக கூறி அறிவிக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரால் கூறி அறிவிக்கப்பட்ட இந்த வார்த்தை இந்த கடைசி நாட்களிலே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே, 20ஆம் நூற்றாண்டு முடிந்து 20ஆம் நூற்றாண்டிலே சுமார் 1906ஆம் ஆண்டிலிருந்து இந்த அருவருப்பின் பொய்யின் ஆவிகள் இங்கே வஞ்சிக்கிற ஆவிகளாய், வேஷம் தரிக்கிற ஆவிகளாய், பரிசுத்தாவியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறபடி சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒளியின் தூதன் என்றால் ஜீவ ஒளியாகி கிறிஸ்துவுக்கு முன் தூதன். ஜீவ ஒளியாகி இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் அனுப்பப்பட்ட முன் தூதன் யார்? பரிசுத்த முழுக்கு முனிவர் யோவான். அந்த ஒளியின் தூதன் ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவுக்கு முன் தூதன். வேறொரு கண்ணோட்டத்திலே சொன்னால், எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் கூறி சுட்டி காட்டுகின்ற மெல்கிசேதேக், ஜீவனின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் பிரதான ஆசாரியனாகவும் எருசலேமின் ராஜாவாக, சாலேமின் அரசனாகவும் நீதியின் அரசனாகவும் இருந்த மெல்கிசேதேக். அவன் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன். எங்கிருந்து வந்தான், எங்கே போனான் என்று யாருக்கும் தெரியாது என்று வேதாகமம் வர்ணிக்கிற, ஆபிரகாமின் காலத்தில் உயிரோடு இருந்த சாலேமின் எபூசியராகிய சாலேமின் ஜனங்களை, பழைய எருசலேம், அதாவது சாலேமில் இருந்த எபூசியராகிய ராட்சத புத்திரர்களை ஆட்சி செய்து வந்த அந்த மெல்கிசேதேக் நீதியின் ராஜாவாகவும் சமாதானத்தின் ராஜாவாகவும் சாலேமின் அரசனாகவும் இருந்தான். அந்த மெல்கிசேதேக்கின் மறுமையின்படி 2ஆம் மெல்கிசேதேக் அல்லது இயேசு கிறிஸ்துவாக தேவனாலே, பரிசுத்த ஆவியானவராலே மரியாளின் வயிற்றில் உருவாக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட தேவனானவர், தேவ ஆவியானவர் ஆகிய கிறிஸ்து இயேசு என்ற பெயரில் பிறந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று விசுவாசிக்க மனமற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவையே ஒரு நேரத்தில் மலையின் மேலும் கோவில் உப்பரிக்கை கோபுரத்தின் மேலும் ஏற்றிவிட்டு, இந்த காண்கிற இந்த உலகம் அனைத்தும் என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது, நான் அதை எவனுக்கு கொடுக்க விரும்புகிறேனோ அவனுக்கு அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள், அப்பொழுது இந்த உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை உனக்கு தருவேன் என்று இயேசு கிறிஸ்துவை, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும், செல்வம், சம்பத்துக்கள், ஆஸ்திகள் அனைத்தையும் உனக்கு தருவேன் என்று இயேசு கிறிஸ்துவையே சோதித்தவன் சாத்தான். அந்த சாத்தானுடைய பொய்யை படைத்தவரிடத்திலேயே கேட்கிறான், படைப்பித்தவரிடத்திலேயே சொல்லுகிறான், இந்த பூமி என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது,
பூமியும் அதில் உள்ள யாவும் என்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டது. அதை நான் எவனுக்கு கொடுக்க விரும்புகிறேனோ அதை அவனுக்கு எனக்கு கொடுக்க அதிகாரம் உண்டு. ஆகவே நீ தேவனுடைய குமாரன் என்பது உண்மையானால் அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர்தான் தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டார் என்று. அவரிடத்திலே அவரையே சோதிக்கிறான் இந்த சாத்தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அப்பாலை போ சாத்தானே என்று விரட்டினார். அதே சாத்தான் தன்னுடைய மாயவித்தைகளினால் சாத்தானிய ஆவிகளை கொண்டு தன்னை பரிசுத்த ஆவி என்று ஏசம் போட்டுக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 2 அதிகாரம் 11 வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவானே, இயேசு கிறிஸ்துவை போல் வேஷமிடுகிறான். இயேசு கிறிஸ்துவின் முன்தூதனாகிய மெல்கிசேதேக்கை போல் வேஷமிடுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நாபகனை போல் வேஷம் போடுகிறான். ஏன் ஒருபடி மேலே போய் பரிசுத்த ஆவியானவராகவே, தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவராகவே வேஷமிட தொடங்கிவிட்டான். இன்றைய உலக கிறிஸ்தவம் பொருளாசையை பின்பற்றி போன இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் முறைகேடான உடலின்ப ஆசை இச்சைகளையும் அனுபவிக்க விரைந்தோடுகிற, அதாவது காம விகாரத்தினால் பொங்கி வேசித்தன விபச்சார இச்சைகளை அடக்க முடியாமல் கண்ணில் காணுகிற அனைவரோடும் மிருகங்களோடும் ஆடவர்களோடும் பெண்டிரோடும் தகாத உறவு வைத்துக் கொள்ளுகிற முறைகட்ட உறவு முறைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் கள்ளக்கிறிஸ்தவர்கள், பக்தி வேட கள்ளக்கிறிஸ்தவர்கள் ஆடம்பரமாய் உல்லாசமாய் வாழ விரும்பி தங்களை அவதார புருஷர்கள் என்று சொல்லிக் கொண்டு கடவுளால் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள், அப்பாத்தோலர்கள் என்று சொல்லிக் கொண்டு திருக்குள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி தங்கள் மனதின் எண்ணங்களை சொப்பனங்களாக விவரித்து ஜனங்களை ஏமாற்றுகிற இந்த கள்ள கிறிஸ்தவ கூட்டம், பக்தி வேட வெளிவேட கிறிஸ்தவர்களின் கூட்டம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு தேவனாலே அனுப்பப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகள் அல்லது பொல்லாத ஆவிகள். இவைகள் எவை என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தயவாக உங்கள் வேதாகமங்களை யூதா அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தின ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும், அல்லது 2 பக்கம் இருக்கும். யூதா என்கிற ஒரு அப்போஸ்தலன், யாக்கோபனுடைய சகோதரன் யூதா. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாய் இருந்த யாக்கோபும் யூதாவும். அந்த யாக்கோபினுடைய சகோதரனாகிய யூதா மரியாளின், யோசேப்பு மரியாள் ஆகியோரின் மகன், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளின் 2வது மகன் யூதா. அந்த யூதா திருச்சபை தூண்களில் ஒருவனாக எண்ணப்படுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் இந்த யாக்கோபும் யூதாவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அப்பட்டமான உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவின் சபைக்கு தூண்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த யூதா சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மையை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யூதா எழுதின நிரூபம், அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான், அதனால அதிகாரத்தை சொல்ல வேண்டாம், வசனத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் 1ஆம் வசனம், யாக்கோபனுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவனாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? பரிசுத்த பேதுரு எழுதின 1ஆம் நிரூபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் சத்திய வசனத்தினால், சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு, நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கென்று
பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுவதற்கென்று அழைப்பை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். இவர் யூதா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா சொல்லுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும், நான் இந்த இடத்துல அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்கிறேன், பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவனாலே காக்கப்பட்டவர்களும். ஏனெனில் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து பிதாவாகிய தேவனாலே இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவனாலே பாதுகாக்கப்படுகிறார்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மைகளை யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் அதிகாரம் வரையான வசனங்களிலே நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும். நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த உம்முடையவர்களை நான் இதுவரையிலும் சிலுவை மரணத்திற்கு ஆயத்தப்படும் வரையிலும் பாதுகாத்து வந்தேன், இன்னமும் பாதுகாப்பேன். ஆகவே அவர்கள் என்னிலும் நான் அவர்களிலும் இருக்கும்படி நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலே மன்றாடுகிறார். அதனாலே இங்கே இயேசு கிறிஸ்துவனாலே நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஏன்? எதற்காக? நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்படும்படியாய் பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உங்களுக்கு, அழைப்பை பெற்றிருக்கிற உங்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. 3ஆம் வசனம், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், அதுவாக எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற பொதுவான ஆத்ம ரட்சிப்பு, சரீர விடுதலையை குறித்து நான் உங்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்கு கருதுதல் உள்ளவனாய், ஆர்வம் உள்ளவனாய் இருக்கின்ற போது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, அதாவது பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, என்று கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்று பரிசுத்த பேதுரு எழுதுகிற வண்ணமாய், அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கு, அல்லது வஞ்சிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறவர்களாகிய உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், அந்த நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிற அந்த பூரணமான பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பை பெற்ற உங்களுக்கு, உங்கள் விசுவாசத்திற்காக உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற, உங்களுக்குள்ளே நியமிக்கப்பட்டிருக்கிற, உங்களுக்குள்ளே அருளப்பட்டிருக்கிற விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதிலே நிலைத்திருக்க செய்பவரும் அதிலே பூரணப்படுத்துகிறவரும் தேவனே. அந்த தேவனாலே அந்த விசுவாசம் உங்களுக்கு உள்ளங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். என்று எவைகளோடு போராட வேண்டும்? பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் அதை திட்டமாக சொல்லுகிறார். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக பரிசுத்தாவியானவர் திட்டமாய் தெளிவாக அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. முதலாவது எவைகளோடு நாம் போராட வேண்டுமாம்? நம்முடைய சுய சரீரத்தின் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். அந்த இரத்தம் நாம் இந்த சரீரத்தில் உயிரோடு இருப்பதற்கு பயன்படுகிறது இல்லையா? இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. இரத்தத்தை வறுத்து சாப்பிட்றவனும் இருக்கிறான். ஆனா இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இரத்தம் தேவை. அந்த இரத்தம் இரத்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இரத்த கொழுப்பு இருதய வியாதிகளை கொண்டு வரும். ஆனால் இந்த இரத்த கொழுப்பினால மாமிசம் இச்சையை தூண்டுகிறது. மாமிசத்தின் உணர்ச்சிகள், அதாவது காம விகார இச்சைகள், வேசித்தன விபச்சார மயக்கங்கள், ஆடு மாடுகளை போல் கண்ணில் காணுகின்ற ஆடுகள் ஆடுகளோடு, நாய்கள் நாய்களோடு உடலுறவு வைத்துக் கொள்வது போல் காணுகின்றவர்களோடு அனைவரையும் இச்சித்து
இவர்களோடு உடல் உறவு வைத்துக் கொண்டால் நன்றாய் இருக்குமே என்று தோன்றுகின்ற அந்த உடல் உறவு, அடக்க முடியாத அந்த காம இச்சைகளோடு நீங்கள் போராட வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவைகளோடு போராட வேண்டும்? முதலாவது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட வேண்டும். அடுத்தவன் சரீரத்தோடு அல்ல, இன்னொரு பெண்ணினுடைய சரீரத்தோடு அல்ல, அவளுடைய மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. உன் சரீரத்தை அடக்கி ஆள முடியாமல் உன்னை இச்சிக்க தூண்டுகிற உன் மாமிசத்தின் இச்சைகளோடும் உன் இரத்தத்தில் இருக்கிற அந்த உணர்ச்சிகளின் இச்சைகளோடும் நீ போராட வேண்டும். அதைத்தான் அவர் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் தைரியமாய் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் விசுவாசத்திற்காக, இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தினாலே உங்களுக்கு ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் உண்டு என்கிற அந்த விசுவாசத்தை குறித்து, அந்த விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்வதற்காக உங்கள் மாமிசத்தின் இச்சைகளோடு, உங்களில் உடலின்ப உணர்ச்சிகளை தூண்டி எழுப்புகிற, அடக்க முடியாத காம இச்சைகளை தூண்டி எழுப்புகிற மாமிசத்தின் இச்சைகளோடு நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். பிற மனிதர்களோடு அல்ல, முதலாவது உங்கள் மாம்ச சரீரத்தோடு நீங்கள் போராட வேண்டும். போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கட்டது. புரியுதுங்களா? அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அடக்கி ஆள தெரியாத எந்த ஊழியக்காரனையும் பின்பற்றாதே. இவ்வுலகத்தின் செல்வம், சாத்தான் கொடுக்கிற உலக ஆசீர்வாதங்களை விரும்பி கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்தாவியின் பெயரால் சம்பாதிக்க நினைக்கிற எந்த திருக்கு தரிசியையும், கள்ள போதனைகளை, புரட்டு உபதேசங்களை தருகிற, ஆசீர்வாத செழிப்பின் உபதேசங்களை கொடுக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கள்ள பிரசங்கியையும், கள்ள தீர்க்கதரிசியையும், கள்ள அப்போஸ்தலனையும், அசுத்தாவிகளால் நடத்தப்படுகிற வஞ்சிக்கப்பட்ட இந்த புறம்போக்கு ஓநாய் கூட்டம் ஒருவரையும் நீங்கள் பின்பற்றாதிருங்கள். இது இரண்டாவது. அவர்களுக்கு விரோதமாக அவர்களால் உங்கள் செவிகளிலே போதிக்கப்படுகிற செவிக்கு இன்பமான அந்த துர்போதனைகளை, ஆசை இச்சைகளை, பண ஆசையை, பொருள் ஆசையை, பெண் ஆசையை, சம்பாத்திய இச்சையை உங்களுக்குள்ளே தூண்டி எழுப்புகிற கவர்ச்சிகரமான அந்த பொய் புரட்டு உபதேசங்களை கேளாமல் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது போராட்டம். முதலாவது உங்கள் சுய மாமிசத்தின் உணர்ச்சிகளோடு நீங்கள் போராட வேண்டும், அதை அடக்கி ஆள வேண்டும். எப்பொழுது தேவையோ அப்பொழுது மட்டும். திருமணமாகாத எந்த ஆணுக்கும் எந்த பொண்ணுக்கும் உடல் உறவு அனுமதிக்கப்பட்டதல்ல, திருமணமானவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் திருமணமான பெண் தன்னை திருமணம் செய்த ஆணோடு மட்டுமே அந்த உடல் உறவை தேவையான போது வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல ஒரு திருமணமான ஒரு பெண் தன்னை திருமணம் செய்து கொண்ட பெண்ணோடு மட்டுமே, பெண்ணிடத்தில் மட்டுமே தன்னுடைய காம உணர்ச்சிகளை தணித்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் கண்ட இடங்களிலெல்லாம் நாய்களை போல காமத்தை தணித்துக் கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பிற ஆண்களோடு, பிற ஆடவர்களோடோ, பிற பெண்களோடோ, பிற கன்னிகைகளோடோ, பிற வாலிபர்களோடோ, பிரத்தியானுடைய புருஷனோடோ, பிரத்தியானுடைய கணவனோடோ, பிரத்தியானுடைய மனைவியோடோ உன் காம இச்சையை தணித்துக் கொள்ள நீ ஆசைப்படக்கூடாது. இன்றைய ஊழியக்காரர்கள், இந்த காணிக்கை பொறுக்கி ஊழியக்காரர்கள், இந்த அசுத்த ஆவிகளால் நிறைந்து அந்நிய ஆவிகளால் நடத்தப்படுகிற பரிசுத்த ஆவியின் பெயரால் இவர்களை வஞ்சித்து போட்டு இவர்களை வழி தப்பி திரிய பண்ணுகிற பொருளாசையின் ஆவிகள், ஏசித்தன ஆவிகள், கள்ள கிறிஸ்துவின் ஆவிகள், பொய்யின் ஆவிகளால் நடத்தப்படுகிற கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகளால் புரட்டு உபதேசக்காரர்கள் அனைவருமே சபையில் வருகிற வாழைப்பான அழகான கட்டுடல் கொண்ட பெண்களோடும் பிறருடைய மனைவிகளோடும் உடலுறவு வைத்துக் கொள்ள துடிக்கிறார்கள். ஊழியக்காரிகளும் அப்படியே. தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இதுதான் யதார்த்தம். ஆவிக்குரிய சபைகள், அதாவது பெந்தேகோஸ்தே சபைகளில் மட்டும்தான் இதுன்னு சொல்லல, எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிறது. இதுல ஒளிவு மறைவு ஒன்றும் இல்லை. அது கத்தோலிக்க திருச்சபைகளிலானாலும் சரி, புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலானாலும் சரி, பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலானாலும் சரி, ஆவி குறுகி போன பக்தி வேட போலி கிறிஸ்தவர்களிடத்திலானாலும் சரி,
எங்கு நிறைந்து கிடக்கிற, நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிற ஒரு கேடுகட்ட காரியம் இது. ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை படியுங்கள். துன்மார்க்கரோடும் பரியாசக்காரரோடும் நீங்கள் சேரக்கூடாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அங்கே என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பரியாசக்காரர்களும் துராலோசனை கொடுக்கிறவர்களும் பாவிகளும் யார்? ஆணித்தரமாக வெளிப்படையாக சொல்லுகிறேன், கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள அப்போஸ்தலிக்க பெண்களும் கள்ள போதகர்களும் இப்படிப்பட்டவர்களிடத்தில் இந்த கள்ள ஊழியக்காரர்கள் கள்ள போதகர்களே, இதை அணித்தரமாக நான் சொல்லுகிறேன். எவன் என்ன கெட்ட வார்த்தை பேசினாலும் சரி, கூலிப்படைகளை அனுப்பினாலும் சரி, கவலை இல்லை. அனைவரையும் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான, ஏன் அதை சொல்லுகிறோம் என்றால், ஏனெனில் நமது தேவனுடைய கிருமையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி, எப்படி எல்லா திருச்சபை விசுவாசிகளுக்குள்ளும் பக்க வழிகளிலே நுழைந்திருக்கிறார்கள். யார் இவர்கள்? கள்ளர்கள், ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற வேட்டை நாய்களின் கூட்டம், அதாவது ஓநாய்கள். இவர்களை இனங்கண்டு கொள்ளுங்கள். அவர்கள் இந்த ஆக்கினை அப்படிப்பட்ட யாவரும் இந்த நரகாக்கினையின் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்று எழுதியிருக்கிறது. சில காரணங்களை சொல்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து பலத்த கரத்தினால் 10 விதமான அற்புதங்களினால் மகா கொடிய பாதைகளினால் மீட்டு ரட்சித்து வழிநடத்தப்பட்டு வந்த ஜனங்கள் கர்த்தரை விசுவாசியாமல் போனபடியினால் எகிப்திலே வனாந்தரத்திலே சீனாய் வனாந்தரத்திலே கொல்லப்பட்டார்கள். மீந்திருந்தவர்கள் மட்டுமே எருசலேம் கானான் தேசத்திற்குள்ளே வழிநடத்தப்பட்டார்கள். அதுபோல மற்றவர்களை விசுவாசித்தவர்களை மீட்டு ரட்சித்தார், கானானுக்குள்ளே கொண்டு வந்தார், மற்றவர்களை வனாந்தரத்திலே அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் அல்லது அனுப்பப்பட்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் எவை என்பது இவைகள் தான். அதைத்தான் சொல்ல போறேன். நெட் ப்ராப்ளம் இருக்கு, விட்டு விட்டு வருது, தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரம் என்பது இருள். இருளின் ஆவிகளாக அந்தகாரத்தின் இருளிலே நித்திய சங்கிலிகளாலே கட்டி அடைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நித்திய சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கிற இந்த விழுந்து போன தூதர்கள், இவர்கள் ஏன் விழுந்தார்கள்? சோதோம் கோமோரா அழிக்கப்பட்ட காலத்திலே, அதற்கு முன்பு நோவாவின் ஜலப்பிரளய காலத்திலே தேவபுத்திரர்கள் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் மிகுந்த அழகுள்ளவர்கள் என்று கண்டு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவபுத்திரர்கள் அல்லது தேவகுமாரர்கள் பூமியின் மனுஷகுமாரத்திகள் மிகுந்த சௌந்தரியம் அழகுள்ளவர்கள் என்று கண்டு தங்கள் ஆதி மேன்மைகளை உதறி தள்ளிவிட்டு
மாமிச சரீரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து அந்நிய மானிட மனுஷரின் மாமிசத்தோடு பேசித்தனம் உடல் உறவு வைத்துக் கொண்டார்கள். இப்படி விழுந்து போனவர்கள் ஏராளம். இவர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் ராட்சதர்கள். காயினுடைய வழிமரபினர் இங்கே அழிந்து விட்டார்கள் ஜலப்பிரளயத்திலே. அவர்களும் ராட்சதர்களே. இந்த தேவகுமாரர்களுக்கு அங்குதான் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ராட்சதர்கள் அக்காலத்திலே பூமியில் இருந்தார்கள். பூமியில் இருந்த ராட்சதர்கள் யார்? மனிதர்களால் காயின் கொலை செய்யப்படாதபடிக்கு ஆவேலை கொண்டு போட்ட காயினை பிற சகோதரர்கள் கொலை செய்யாதபடிக்கு தேவன் அவனுடைய ரூபத்தை மாற்றி ஒரு ராட்சத வடிவத்தை அவனுக்கு கொடுத்தார். ஒரு அடையாளம். அவனுடைய வம்சாவளியினர் அனைவரும் ராட்சதர்களாக இருந்தார்கள் பூமி. அவர்களை குறித்து தான் அக்காலத்திலே ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். அவர்கள் ஜலப்பிரளயத்திலே அழிக்கப்பட்டார்கள். இரண்டாவது, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு உடல் உறவு வைத்துக் கொள்ள அந்த ஆதி மேன்மைகளை, ஆவி ஒளி உடல் சரீரங்களை விட்டு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகின்ற அந்த ஆவி ஒளி உடல் சரீரங்களை உதறி தள்ளிவிட்டு தங்கள் வாசஸ்தலங்களாகிய நட்சத்திரங்களை கிரகங்களை விட்டு கீழே வந்து பூமிக்கு வந்து பூமியின் மனுஷகுமாரத்திகளோடு உடல் உறவு கொண்டபடியினாலே தங்குமிடம் வாசஸ்தலங்களாகிய நட்சத்திரங்கள் கோளங்களை விட்டு கிரகங்களை விட்டு கீழே பூமிக்கு வந்து ராட்சதர்கள், அதாவது கோலியாத்தை போன்ற கீழே பிறந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் இவர்களையும் அந்த ராட்சதர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் திரும்ப பிறந்த பிள்ளைகளும் ராட்சதர்களாக இருந்தார்கள், துஷ்டர்களாக இருந்தார்கள். ஆகவே தேவன் ஜலப்பிரளயத்தினாலே மனுஷரை, நோவாவின் குடும்பத்தார் 8 பேரை தவிர்த்த மற்ற அனைத்து ஜாதிகளையும் வம்சங்களையும் மனிதரையும் ராட்சதர்களையும் விழுந்து போன தேவதூதர்களையும் எல்லாரையும் சேர்த்து ஜலப்பிரளயத்தினாலே பூமியை அழித்து விட்டார். அந்த அழிவுக்கு காரணமாயிருந்த விழுந்து போன தூதர்கள் அனைவரும் நித்திய சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறனுடைய சந்ததியார், சாத்தானின் பிள்ளைகள். இந்த சாத்தானின் பிள்ளைகளாகிய விழுந்து போன தூதர்களின் சேனைகளும் சத்த தேவர்களின் ஆவிகளும் மாண்ட ராட்சதர்களின் ஆவிகளும் மரித்த மனிதர்களின் ஆவிகளுமே இங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள். பரிசுத்த ஆவி என்ற போர்வை தரித்து இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த யோவான் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 11 அதிகாரத்திலே சொல்லுகிற சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தைத்துக் கொள்ளுவானே, அப்படியானால் அவனுடைய தூதர்களும் சாத்தானுடைய தூதர்களும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலருடைய ஊழியக்காரர்களுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வது லகுவான காரியம் அல்லவா என்று சொல்கிறார். இங்கே அப்போஸ்தலர்களாக வேடம் போட்டு அவதாரம் எடுத்துக் கொண்டவர்கள், தீர்க்கதரிசிகளாக அவதாரம் எடுத்துக் கொண்டவர்கள் எல்லாம் யார்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்திய தேசத்திலே ஒருவர் அவதாரம் எடுத்திருக்கிறார். மனசஞ்சலத்தினால் ஓடிக்கொண்டிருக்கிறார். தோற்று விடுவேன் என்கிற பயம். தினம் 1 கோடி ரூபாய் செலவு செய்து உல்லாசமாய் ஆடம்பரமாய் வாழ்கிறார். ஏழைத்தாயின் மகன், டீ வித்தவர். தினம் ஒரு நாள் செலவுக்கு, வாழ்க்கை செலவுக்கு 1 கோடி ரூபாய். ஏழைத்தாயின் பிள்ளை. பதவி பறிபோய்விடும் என்று மனசஞ்சலத்தோடு ஓடி கன்னியாகுமரிக்கு, எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார். கேவலமான பிறவிகள். இவர்களை போன்ற உல்லாச வாழ்க்கை, ஆடம்பரமாய் உல்லாசமாய் வாழ விரும்புகிற அநேக பிசாசுகளின் மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியானவரை கூவி விற்று, நானும் கிறிஸ்தவ ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி என்று கூறிக்கொண்டு பிரபல பிரசங்கிகளாய லட்சமாய் கோடியான ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்கி அவர்களுடைய உழைப்பின் பலனாகிய காணிக்கைகளை கொண்டு இவர்கள் பெருங்கோடீஸ்வரர்களாய் உலகத்திலே உலாவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்களாம். என்னை நான் சொல்கிறேன், இவர்களில் ஒருவனும் பரிசுத்தவான் இல்லை. எல்லாவனும் காணிக்க பொறுக்கியும் பொம்பளை பொறுக்கியும் தான், வேசி பிள்ளைகளும் தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுவதை நிறுத்திவிடுங்கள். இப்படிப்பட்டவர்களிடத்திலே குடியிருக்கிற ஆவிகளவை நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழுந்து போன தூதர்கள் தான். இவர்களின் சங்கிலிகள் என்ன செய்யப்படவில்லை, அவிழ்க்கப்படவில்லை. சங்கிலிகளிலே தான் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நித்திய காலமாய் கடைசி நியாய தீர்ப்புக்கென்று, மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று இவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள்.
ஆனால் இவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படவில்லை. ஆனால் ஒன்று நடக்கப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி, 10, 11, 12 வசனங்களின்படி அந்த வஞ்சிக்கிற கொடிய வஞ்சகம் கட்டவிழ்த்தப்பட்டிருக்கிறதே, இந்த வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கப்பட்டு போன, விழுந்து போன, ஆதி மேன்மைகளை இழந்த, விழுந்து போன தேவதூதர்கள். அதனால தான் எல்லாரும் தாங்கள் அவதார புருஷர்கள் என்று சொல்லுகிறார்கள். எவன் ஒருவன் தன்னை அவதார புருஷன் என்று சொல்லுகிறானோ அவன் விழுந்து போன பாலன் ஏஞ்சல், சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற தூதனுடைய ஆவியால் நிரம்பி இருக்கிறான். தன்னை தூதனாக, தேவனாக, தேவ அவதார புருஷனாக நம்புகிறான். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என்னுடைய தீர்க்கதரிசிகளும் கல்லாப்போஸ்தலர்களும் பிரபல பிரசங்கிகளும் உலகம் முழுவதிலும் இருக்கிற பென்னிகின் உட்பட அவனுடைய சிசிய பிள்ளைகள் தான் இங்கெல்லாம் இருக்கிறவங்க. நீங்க எல்லாம் நம்புகிற 20ஆம் நூற்றாண்டின் உலக கள்ள தீர்க்கதரிசி டிஜிஎஸ் தினகரன் உட்பட அவனுடைய மக்கள், அவனுடைய சிசிய பிள்ளைகள் உட்பட அவங்க உலகம் பூரா நிறைஞ்சிருக்காங்க. இந்த கூட்டம் எல்லாம் அந்நிய ஆவிகளால் நிரம்பப்பட்டிருக்கிறார்கள். உலக போன தூதர் கூட்டத்தின் ஆவிகளாலும் செத்த தேவர்களாலும். ஏசாயா 26ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கு. மாண்ட ராட்சதர்கள், செத்த தேவர்கள், அவர்கள் இனி எழுந்திரார்கள், அவர்கள் செத்தவர்கள், அவர்களுடைய ஆவிகள், ஆன்மாக்கள் இவர்களிலே குடியேறி இருக்கிறது. இவைகளை பரிசுத்தாவி என்று நம்பி இருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நெட் கனெக்ஷன் போகாம இருந்தேன்னா முடிச்சிடுறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற தூதர்கள் அனைவரும் கட்டவிழ்த்து, சங்கிலிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அனுப்பப்படவில்லை. இந்த சங்கிலிகள் லூஸ் பண்ணி விட்டுருக்காங்க, நீட்டி விட்டுருக்காங்க. அது உலகம் பூரா சுற்றி வருகிறது. பாதாளத்திலே, அந்தகாரத்தின் இருளிலே, பூமியின் அந்தகார இருளிலே, பூமியின் தூணாதாரத்தின் அடியிலே கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆவிகள் அனைத்தும், தூதர்களும் ஆவிகள் தான், காற்றுகளாகத்தான் திரிகிறார்கள். இந்த காற்றுகள் அனைத்தும், இந்த விழுந்து போன தூதர்களும், செத்த தேவர்களும், மாண்ட ராட்சதர்களும், மரித்த மனிதர்களும் ஆகிய கீழ்ப்படியாமையின் மக்கள் அனைவரும் அந்த சங்கிலிகள் அவிழ்க்கப்படாமலே சங்கிலிகளோடு உலகம் முழுவதும் சுற்றி வருவதற்கு அவருடைய சங்கிலிகள், அவருடைய கட்டுகள் நீட்டி விடப்பட்டிருக்கிறது. எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர் எப்பொழுது தன்னுடைய கையில் இருக்கிற அந்த அவிழ்த்து விடப்பட்டிருக்கிற, நீட்டி விடப்பட்டிருக்கிற சங்கிலிகளை திரும்ப சுருட்டி தன் கைக்குள்ளே, தன் பிடிக்குள்ளே கொண்டு வருகிறாரோ, அன்று வரை இந்த அசுத்தாவிகள், இந்த கல்லாவிகள், இந்த பொய்யின் ஆவிகள், இந்த சாத்தானின் பிள்ளைகள், இந்த விழுந்து போன தூதர் கூட்டத்தின் ஆவிகள், செத்த தேவர்களின் ஆவிகள், மாண்ட ராட்சதர்களின் ஆவிகள், கொலையுண்டு போன மரித்த மனிதர்களின் ஆவிகள் அனைத்தும் அன்றோடு கட்டப்படும். அவைகள் இந்த பூமியிலே இனி செயலாற்றப் போவதில்லை. அவைகள் செயலாற்றும் காலம் இது. எதற்காக? அதைத்தான் அவர் சொன்னார் 2 தெசலோனிக்கேயரிலே, சத்தியத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு பொய்யை விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படியாக உலகத்தின் ஆசீர்வாதங்களும் செல்வ செழிப்புகளுமே ரட்சிக்கப்பட்டதற்கு, ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்று சொல்லுகிறார்களே, இப்படிப்பட்ட பொய்களை பின்பற்றி போகிறவர்களை வஞ்சனைக்குள்ளாக்கும்படியாய் இந்த பொல்லாத ஆவிகள், இந்த வஞ்சிக்கிற ஆவிகள், இந்த அசுத்த ஆவிகள், இந்த விழுந்து போன தூதர் கூட்டத்தின் ஆவிகள், செத்த தேவர்களின் ஆவிகள் இந்த பூமியில உலா வரும்படி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஆவிகளை தேவன் இந்த பூமியில உலவ அனுமதித்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே யூதா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யூதா எழுதின நிருபம் 7ஆம் வசனம், அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல், அந்த விழுந்து போன தூதர்களைப் போல், மனுஷகுமாரத்திகளோடு உடலுறவு வைத்துக் கொண்டு அந்நிய மாம்சமாகிய விழுந்து போன தூதர் கூட்டத்தின் ஆவிகளைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் அக்கினையை அடைந்து, நித்திய நரக அக்கினி கடலின் தண்டனை தீர்ப்பை பெற்று திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருஷ்டாந்தம்னா என்ன? உங்களுக்கும் எனக்கும் படிப்பினை, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக அவர்கள் சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த சங்கிலிகளோடு இங்கே உலவி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். தேவனாலே இந்த கொடிய வஞ்சகம்
அனுப்பப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படி போலவே யூதா 8ஆம் வசனம், சொப்பனக்காரராகி இவர்களும், அதாவது தீர்க்கதரிசிகள், தரிசனம் காண்கிற கள்ள தீர்க்கதரிசிகளை சொல்லுகிறார். சொப்பனக்காரராகிய இவர்களும், நான் ஒரு வார்த்தையை கூட சேர்த்துக் கொள்கிறேன், நடனம் ஆடுகிறவர்களாகிய இவர்களும். அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நடனமாடுறான், அந்நிய பாஷை பேசும்போது நடனமாடுறான், பாம்புகளை போல கிரீப்பிங் டான்ஸ், பாம்புகளை போல ஊர்ந்து நெளிந்து வளைந்து ஊர்ந்து நடனமாடுகிறார்கள். பன்றிகளை போல துள்ளி குதித்து, தவளைகளை போல துள்ளி குதிக்கிறார்கள். ஓநாய்களை போல ஊளையிடுகிறார்கள். நாய்களை போல கூவுகிறார்கள், குறைக்கிறார்கள். நரிகளை போல ஊளையிடுகிறார்கள். பன்றிகளை போல சாக்கடையிலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள். பெரிச்சாளிகளை போல அசுத்தத்தை தின்று கொண்டிருக்கிறார்கள். அசுத்தாதிகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடனமாடி சொப்பனம் சொல்லுகிற சொப்பனக்காரர்களாகிய இவர்கள், தரிசனம் சொல்லுகிறவர்களாகிய இவர்களும் மாம்சத்தை, தங்களுடைய சுய மாம்சத்தை அசுத்தப்படுத்திக் கொண்டு, தங்களுடைய சொந்த சரீரத்தின் மாம்சத்தையே தகாத உறவு முறைகளினால் அசுத்தப்படுத்திக் கொண்டு, அது ஆண் புணர்ச்சியாக இருக்கலாம், பெண் புணர்ச்சியாக இருக்கலாம், லெஸ்பியனாக இருக்கலாம், ஹோமோசெக்ஸாக இருக்கலாம், பிரத்தியான் மனைவியோடு உடலுறவாக இருக்கலாம், பிரத்தியால் கணவனோடு உடலுறவாக இருக்கலாம், திருமணத்திற்கு முன்பு கன்னிகை பருவத்திலேயே பிற வாலிபர்களோடு அல்லது பிற ஆடவர்களோடு உடலுறவாக இருக்கலாம், எப்படியும், அல்லது மிருகங்களோடு உடலுறவாக இருக்கலாம், சுயமாக தனிச்சைகளை தனித்துக் கொள்வதாக இருக்கலாம். எல்லாமே தன் மாம்சத்தை அசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி, கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தத்துவத்தை, இந்த பூமியை ஆளுகிற ஆளுமையின் நியமங்களை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். தேவனுடைய தூதர்களை, அவர்களை விழுந்து போனவர்களாக இருந்தாலும் சரி, நித்தியத்திலே தேவனுடைய உண்மையுள்ள தூதர்களாக இருந்தாலும் சரி, விழுந்து போன சாத்தானாக இருந்தாலும் சரி, சாத்தானுடைய தூதர்களாக இருந்தாலும் சரி, மகத்துவங்கள் அவைகள் மிகுந்த வல்லமை உள்ளவர்கள். உங்களையும் என்னையும் பார்க்கிலும் மிகுந்த வல்லமை உள்ளவர்களாகிய தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய படைப்புகளை இவர்கள் தூசிக்கிறார்கள். 9ஆம் வசனம், பிரதான தூதனாகிய மீகாவேல் யார்? இப்பொழுது இருக்கிற தேவதூதர்களுக்கெல்லாம் பிரதான அதிபதி யார்? மீகாவேல், மைக்கேல், அல்லது கத்தோலிக்கர்கள் சொல்லுவார்கள் மிக்கேல் அதிதூதர் என்று சொல்லுவார்கள். வேதம் அவனைத்தான் சொல்லுகிறது. பிரதான தூதனாகிய மீகாவேல் முதலாய் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, அதாவது மோசே மரித்த போது அந்த ஓர் என்னும் பர்வதத்தில் தேவனுக்கு முன்பாக மரித்த மோசேயை தேவனே அடக்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். பைபிள்ல இருக்குங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. தேவன் கானான் தேசத்தை மோசேக்கு காண்பிக்கும்படியாக பர்வதத்தின் உச்சியிலே அவனை, கொடுமுடியிலே அவனை கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவனுக்கு காண்பித்தார். அப்பொழுது அவன் தேவனை கண்டான், தேவனுக்கு முன்பாக சேர்த்தான். தேவனை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. தேவனை கண்ட பிற்பாடு ஒருவனும் இந்த உலகத்தில் மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்க முடியாது. அப்பொழுதே அவன் தேவனை கண்டான், தேவனுடைய சமூகத்திலே செத்தான். தேவனால் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் உண்டென்றால் அது மோசே. தேவனால் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மோசேயினுடைய சரீரத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாய் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சர்ப்பம் என்றும் சொல்லப்பட்ட அந்த பிசாசு மோசேயினுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ள அங்கே துணிகரம் கொண்ட போது, பிசாசுடனே இந்த பிரதான தூதனாகிய கர்த்தருடைய பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் தூதன் அந்த பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய், இப்ப நாய என்றெல்லாம் சொல்லாமல், நீ எல்லாம் பெற்ற பிள்ளையும் நாய என்று சொல்ற, நீ எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறீர்கள், நீங்களெல்லாம்
பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஊழியக்காரனையும் உன் சக ஊழியக்காரனையும் நாயங்கிற, விசுவாசியின் நாயங்கிற, நீ பெற்ற பிள்ளையையும் நாயங்கிற, உன்னை பெற்ற தகப்பனையும் நாயங்கிற. தெரியல, நான் இப்படி சொல்றதுக்கு நான் துப்புற மாதிரி ஆக்ட் பண்றேன், அவ்வளவுதான். துப்பல் ஒன்றும் வரல. இதுக்கே சிலர் இதை தவிர்த்து விட வேண்டும் என்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் அவர்களை குற்றம் சொல்லவில்லை. என்னிடத்தில் இருக்கிற தவறை சுட்டி காட்டுகிறார்கள், அவர்களை வாழ்த்துகிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன். என் தவறை சுட்டி காட்டியதற்காக நான் அதையும் மீறி துப்பிட்டேன். துப்புற மாதிரி ஆக்ட் பண்ணேன், துப்பல. ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் பைபிள்ஸ் புத்தகங்கள், இவைகளுக்கு மேல துப்ப முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையா துப்புற மாதிரி ஒரு நடித்தேன், அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், மிகாவேல் தூதன் முதலாய் பிசாசிட சாத்தானை தூசிக்க மாட்டானா. என்ன சொல்றான்? அவனை குற்றப்படுத்த அவன் மேல் குற்றம் சுமத்த அவனை குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அல்லது இதை உங்களுக்கு புரிகிற பாஷையில சொல்லணும்னா, கர்த்தர் உன்னை கண்டனம் செய்கிறார் என்று சொல்லுகிறார். கோர்ட் கண்டனம் தெரிவிக்கும் இல்லையா? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அரசியல்வாதிகளை, பிரதமரை கூட, மற்ற நீதிபதிகளையும் மந்திரிகளையும் ஆணையர்களையும் கண்டனம் செய்கிறார்கள் இல்லையா? அதுபோல இவன் பிரதான தூதனாகிய மிகாவேல் சாத்தானை குறித்து சொல்லுகிறான். சாத்தானை இடத்திலே தர்க்கித்து பேசின போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை கண்டனம் செய்வார் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தைக்கு அவன் நடுங்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்கள் 10ஆம் வசனம், ஆனால் இவர்கள் எவர்கள்? இந்த சொப்பனக்காரரும் நடனக்காரரும் புரியாத மொழி பேசுகிற இந்த விபச்சார சந்ததிகளும், அடக்க முடியாத காம இச்சைகளை அடக்க முடியாத காம விகாரத்தினாலே பொங்கி நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று வேஷம் போடுகிற இந்த பொருளாசைக்காரர், இந்த ஆடம்பரமான உல்லாச வாழ்க்கையை விரும்புகிற, அதற்கு கர்த்தருடைய நாமத்தினால் காணிக்கையும், பரிசுத்தாவியின் பெயரினால், அபிஷேகத்தின் பெயரினால் காணிக்கையும், கர்த்தருடைய ஊழியங்களின் பெயரினால் காணிக்கையும் வாங்கி கொளுத்து வாழுகிற இந்த விபச்சார கூட்டம், இந்த அசுத்தாவிகளால் நிறைந்த இந்த பிசாசுகளின் பிள்ளைகள், சாத்தானுடைய சந்ததியார், சாத்தானுடைய அப்போஸ்தலர்கள், சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். மிகாவேல் தூதனுக்கு சாத்தான் யாருன்னு தெரியும், பிசாசு யாருன்னு தெரியும். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எதிர்த்து இருக்கிறவன் என்று மிகாவேலுக்கு சாத்தானை குறித்து தெரியும். ஆனா அவன் தூசிக்கல. ஆனா இந்த ஓநாய் கூட்டம், இந்த காணிக்க பொறுக்கி கூட்டம், இந்த சாத்தானுடைய பிள்ளைகளின் கூட்டம், சாத்தானுடைய அவதார புருஷர்களின் கூட்டம், மற்றவர்களை நம்ப வைப்பதற்காக தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி, அதாவது மிருக குணங்களோடு, புத்தி இல்லாத மிருகங்கள், நாய்கள், பன்றிகள், நாய்களுக்கு கூட அறிவு இருக்கு. ஏன்னா நீ வீட்டில் பழக்கினா அது ஒன்ன தித்தி வந்து சரீரத்தை நக்கிக் கொள்கிறது இல்லையா? நாய் நன்றியுள்ள மிருகம் என்கிறார்களே. பன்றிகளைப் போல, பெரிச்சாளிகளைப் போல, புத்தி இல்லாத மிருகங்களைப் போல, மிருக குணங்களோடு, அதாவது மிருகங்களைப் போல மிருகங்களின் சுபாவப்படி. மனிதர் அனைவரும் சுபாவ அன்பின்றி தேவ அன்பாகிய மனிதனுக்கு இருக்க வேண்டிய சுபாவ அன்பாகிய தேவனுடைய அன்பு இல்லாமல் மிருகங்களைப் போல மிருக குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மிருகங்களின் சுபாவப்படி, மிருகங்களின் குணங்களின்படி, மிருக குணம் கொண்டவர்களாய், தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே, தங்களுக்கு தெரிந்திருக்கிற சில பல பொய்களினாலே, இவங்களுக்கு தெரிஞ்சது சத்தியம் அல்ல, பொய்கள். மற்றவனை எப்படி, அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுவார், தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாக இருக்கிறார்கள். எதுல?
பணம் சம்பாதிப்பதில், உலகத்தின் ஆஸ்திகளை சம்பத்துக்களை பெருக்கிக் கொள்வதில், உலகத்தின் ஐஸ்வர்யங்களை சம்பாதித்துக் கொள்வதில் இவ்வுலகத்தின் பிள்ளைகள் குறுக்கு வழிகளில் அதிக ஞானவான்களாக இருக்கிறார்கள். ஆம், இவர்களுக்கு சத்தியம் என்னன்னு தெரியாது, உண்மை என்னன்னு தெரியாது, தேவன் யார் என்று தெரியாது, கிறிஸ்து யார் என்று தெரியாது, பரிசுத்தாவியானவர் என்று தெரியாது. தேவனும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் ஒரே மெய் தேவன் என்று ஒன்றாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே பரிசுத்தாவியானவரும் பிதாவும் இருக்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று இந்த ஓநாய் கூட்டத்திற்கு தெரியாது. புரியுதா? சாத்தான் யார் என்றும் தெரியாது, தாங்கள் யார் என்றும் தெரியாது, பிசாசுகளின் ஆவிகள் எது என்றும் தெரியாது. ஏன்? எல்லாம் குறிக்கோள் ஒன்றே, பணம், ஐஸ்வர்யம், சம்பாத்தியம், பொருளாசை, வேசித்தனம், விபச்சாரம், ஆடம்பரமான உல்லாச வாழ்க்கை, மன விருப்பம் போல் வாழ்க்கை. இவர்களை பின்பற்றுகிறவர்களும் இப்படியே இருக்கிறார்கள். இந்த ஊதாரிகளை பின்பற்றுகிற அனைவருமே, அனைத்து கிறிஸ்தவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். திருச்சபை தலைவனாக இருந்தாலும் சரி, திருச்சபையில் மூப்பனாக இருந்தாலும் சரி, திருச்சபை டீக்கனாக இருந்தாலும் சரி, திருச்சபை நிர்வாகியாக இருந்தாலும் சரி, திருச்சபை போதகனாக இருந்தாலும் சரி, நீ போதகியாக இருந்தாலும் சரி, நீங்களும் அப்படியே இருக்கிறீர்கள். ஏன்? போதும் என்கிற மனநிறைவு உங்களுக்கு இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று பாதாளத்தை போல் எங்கள் இருதயம் திறந்து கிடக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, போதும் என்கிற மனநிறைவு இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனும் அல்ல, ஆவியால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவனும் அல்ல. இங்கே சொல்லுகிறார், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து, எங்க பொறாமை, எரிச்சல், நான் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை, ஆவேல் கொடுத்த எளிய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அந்த பொறாமையினால் நிறைந்து, எரிச்சலினால் நிறைந்து தன் சொந்த சகோதரனை, உடன் பிறந்த சகோதரனை கொலை செய்த காயினை போல், ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் ஆகிய சாத்தானை போல், அந்த சாத்தானுடைய வித்தாகிய காயினை போல், பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லாத வார்த்தையை நீ சொல்லக்கூடாது, நான் போகாதே என்று சொல்ற இடத்திற்கு நீ போகக்கூடாது என்று 3 முறை அவனை எச்சரித்தோம். அவன் தேவனுடைய கட்டளைக்கு மீறி அவன் போக விரும்பினபடினாலே போ என்று அனுமதித்தார். பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்குக்காக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு ரட்சித்து வழிநடத்தி கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி, அவர்கள் தேவனை விட்டு வழி தப்பி, அவன் சபிக்கல, ஆனா சபிக்கும்படியாகவும் அவர்களை தேவனை விட்டு வழி தவற பண்ணும்படியாகவும் மலைகளின் உச்சரிக்கையிலே பலியிட்டு சபிக்க போனான். ஆனால் தேவன் அவனை, இஸ்ரவேல் ஜனங்களை, தம்முடைய சொந்த ஜனத்தை சபிக்கும்படி அவனுடைய வாயை திறக்கவில்லை. ஆனால் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். ஆனால் இடையிலே வேறே ஒரு துராலோசனை கொடுத்தான். என்ன தெரியுமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துராலோசனை கொடுத்தான் பாலாக்குக்கும் அவனுடைய சேனாபதிகளுக்கும் அவனுடைய பிரபுக்களுக்கும். இந்த இவைகளுக்கு, பேய்களுக்கு பலியிட்டவைகளை நீங்கள் அந்த இறைச்சியையும் மாம்சத்தையும் அப்பங்களையும் கொண்டு போய் அந்த இஸ்ரவேல் புத்திரர் கடந்து வருகிற அந்த பாளையத்திலே வழி எங்கிலும் வையுங்கள், அழகான பெண்களை நிறுத்துங்கள் என்று ஆலோசனை கொடுத்தான். இதுதானே அவங்களை வழி தப்பி திரிய பண்ணது. மாமிசமும் மாமிசத்தின் இச்சைகளும் அழகும் சௌந்தரியமும் தானே ஊழியக்காரர்களே, பட்சிக்கிற ஓநாய் கூட்டமே, காணிக்கை பொறுக்கிகளே உங்களை கீழே விழ தள்ளுகிறது இல்லை என்று சொல்லுகிறீர்களா? இந்த துராலோசனையை பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்குக்கும் அவனுடைய பிரபுக்களுக்கும் அவனுடைய சேனாபதிகளுக்கும் கொடுத்தான். அழகான பெண்களை, மோவாபிய பெண்களை அழைத்து இந்த அப்பங்களை, இந்த பேய்களுக்கு பலியிடப்பட்ட அப்பங்களையும் இறைச்சியையும் அதனுடைய ஆணத்தையும் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் வழிநடந்து வருகிற பாதைகளை வைத்து அங்கே அவர்களை இழுத்து வசீகரம் செய்யும்படியாய் அழகான பெண்களையும் நிறுத்துங்கள் என்று. இந்த துராலோசனையில
இந்த தீய நடத்தையில இஸ்ரவேலில் அநேகர் விழுந்து போனார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், பிரசங்கியார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் ப்ராப்பர்ட். கேவலமா இருக்கையா? மேன் ஆஃப் காட், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை. இவர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படியெல்லாம் உங்களை நம்ப வைக்கிறார்கள். இவர்களை பின்பற்றாதிருங்கள். இவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகள் அனைத்தும் இந்த வழி தப்பி பிரிய பண்ணுகிற வேசித்தன ஆவிகளே, விழுந்து போன தூதர் கூட்டத்தின் ஆவிகளே, செத்த தேவர்களின் ஆவிகளே, மாண்ட மனிதர்களின் ஆவிகளே என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிறேன். இவர்களுக்கு ஐயோ. 11ஆம் வசனம். இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. இந்த துராலோசனை எதற்காக கொடுத்தான்? வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் பாலாக் அவனுக்கு கொடுக்கிறான், வாக்கு பண்ணி இருக்கிறான். வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் நான் உனக்கு தருவேன், நீ என்ன கேட்டாலும் தருவேன். அதுக்காக துராலோசனை கொடுத்தான். தேவன் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிலேயாமினுடைய வாயை திறக்கவில்லை. ஆனால் பிலேயாம் பாலாக்கினிடத்திலே துராலோசனை கொடுத்தான். பேய்களுக்கு பலியிடப்பட்ட இறைச்சியையும் ஆணத்தையும் அப்பத்தையும் மோவாபிய அழகான பெண்களை அனுப்பி இஸ்ரவேல் புத்திரரின் வழிநடுகில நின்று அவர்களை வசீகரம் செய்து அவைகளை பேய்களுக்கு பலியிட்டவைகளை புசிக்க செய்யும்படி துராலோசனை கொடுத்தான். எதற்காக? வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கிடைக்கும் என்கிற அந்த ஆசையினால் இன்றைய ஊழியக்காரர்களும், இன்றைய ஆவி பெற்றவர்களும், இன்றைய இந்த சாத்தானுடைய அவதார புருஷர்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை அவதார புருஷர்களாக, தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக தங்களை அவதார புருஷர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அனைவரும் இவர்களெல்லாம் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களுமே பரிசுத்தாவியை பெற்றவனுக்கான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ரகசியம். தேவன் தாம் ரட்சித்தவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார் என்று செழிப்பின் ஆசீர்வாத வார்த்தைகளை கூறி உங்களை வஞ்சிக்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனவர்கள். தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிறவர்கள் எவனும், சத்திய வசனங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து பேசுகிறவன், அவன் ஆவி பெற்றவனா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, இவர்களிடத்தில் பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிற ஒருவன் ஞானத்தின் ஆவியினால், புத்தியின் ஆவியினால் நிறைந்திருப்பான். தேவனுடைய வசனங்களை ஞானமாய் பகுத்து போதிக்கிறவனாயிருப்பான். இடைக்குள்ள கொண்டு வந்து ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும், உலக அழிவுக்கு அழிந்து போகிற உலகத்தின் ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்களாய் வாக்கு பண்ணவே மாட்டான். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நீங்கள் இனங்கண்டு கொள்ளுங்கள், இவர்களை விட்டு விலகுங்கள். காரணம், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்கள். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படி திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நரக அக்கினி கடலின் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். அதைத்தான் அனுப்பியிருக்கிறார். பாருங்க, சின்ன பிள்ளைங்க. ஓகே, பாருங்க, அது எடுத்து பாருங்க. அது ஓப்பன் பண்ணா டெஸ்ட் தேரும்.